கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக செங்கல் உற்பத்தி பாதிக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் வேலையின்றி தவித்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 40 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. மழை காரணமாக மாவட்டத்தின் முக்கிய தொழில்களில் ஒன்றான செங்கல் உற்பத்தி தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மண் விலைக்கு வாங்கி வந்து அதை குழைத்து பக்குவப்படுத்தி செங்கற்களாக அறுத்து வைத்திருக்கும் போது மழை வந்து அதை கரைத்து செல்கிறது. ஓரளவு காய்ந்த செங்கல்லை தீயில் சுடுவதற்கு முன் மழை தண்ணீர் பட்டால் அது பொடிந்து விடுகிறது. நனைந்த நிலையில் கை வைத்தாலே அது மண்ணாக பொடிந்து விழுகிறது. செண்பகராமன் புதூர் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் இந்த தொழிலை நம்பி உள்ளனர். மழை தொடர்வதால் செங்கல் சூளையில் இவர்களுக்கு வேலை கிடைக்கவில்லை. இந்த மழைனால ரொம்ப பாதிப்பு. ஒரு 10-40 நாளாட்டு தொடர் மழையால அறுத்து வச்சிருந்த கல்லெல்லாம் அழிஞ்சு போச்சு. நிறைய ஸ்டாக் கல்லெல்லாம் அழிஞ்சு போச்சு. கிராம மக்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த செங்கச்சுள்ள தொழில் தான் செய்து நாங்க பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். செங்கச்சுள்ள தொழில் ரொம்ப முடக்கமா இருக்கு. 2 மாசம் மட்டும் மழை பெய்ததுனால ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. மழை முற்றிலும் நின்றால் மட்டுமே மீண்டும் செங்கல் தொழிலை தொடங்க முடியும் என்ற நிலை காணப்படுகிறது.